ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கிளென்சர் பற்றி தான். இது பயோடர்மாவோட பிக்மெண்டோ ஃபார்மிங் கிளென்சர். கிளென்சர் எதுக்கு நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் உள்ள எக்ஸசிவ் ஆயில், அதுக்கப்புறம் இம்பியூரிட்டிஸ், டர்ட், மேக்கப் இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். கிளென்சர் மற்றும் ஃபேஸ் வாஷ் நம்மளுடைய ஃபேஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம் வேலையை தான் பண்ணுது. கிளென்சர் வந்து நம்மளுடைய ஃபேஸில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாகவும் கொஞ்சம் நரிஷிங்காகவும் இருக்கும். ஆனால் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் சில நேரங்களில் ட்ரை ஆகவும் டல்லாகவும் இச்சிங்காகவும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னை தவிர மற்ற ஸ்கின்ல இருக்கிறவங்க கிளென்சர் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. சென்சிட்டிவ் ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் எப்பவுமே ட்ரை ஆகவும் இச்சிங், பர்னிங் சென்சேஷன், இரிட்டேட்டாக இருக்கும். பயோடர்மாவோட பிக்மெண்டோ ஃபார்மிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கான கிளென்சர். ரெண்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி அதுக்கப்புறம் டெட் ஸ்கின் செல்லை ரிமூவ் பண்ணுறதுனால இது ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்டனிங் தருது. பேரபன் அதுக்கப்புறம் சல்ஃபேட் ஃப்ரீ தான், அதனால நம்ம தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி க்ரீமி தான். இதில் பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸ் இருக்குது, அதுதான் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இதை டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் இதை வந்து இதில் ஸ்க்ரப்பிங் இருக்கிறதுனால டெய்லி யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. ஆல்டர்னேட்டிவ் டேஸாவோ இல்லாட்டி உங்களுக்கு வீக்லி ட்வைஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா 200 ml தான். 200 ml வந்து 879 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளென்சர் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸுக்கு ஃபேஸ் பேக்காகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 5 to 10 minutes வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். யார் யார் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, ஸ்கின்னில் வந்து ஆக்னி, பிம்பிள்ஸ் எல்லாம் வந்த ஸ்கார் இருக்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பிரைட்டனிங் தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இதை கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.